ஒப்பந்தம் அடிப்படையில் பணி வழங்குவதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டனர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பாக 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்துதான் இந்த போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. எந்த காரணமாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது, மேலும் எத்தனை கோரிக்கைகள் முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இப்போ என்ன காரணத்தாக இந்த போராட்டம் நடக்குது சார்? இப்போ சார், தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி கிட்டத்தட்ட 50% மேலே இன்றைக்கி ஒப்பந்த முறைக்கு போயிடுச்சு. அதையும் கடந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கேற்ப, நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப, படுக்கை எண்ணிக்கைக்கேற்ப ஊழியர்கள் இல்லாமல், அதாவது ஊழியர்கள் பணியிடங்களை உருவாக்கப்படாமல் இருக்கக்கூடிய பணியிடங்களை வைத்தே இன்றைக்கு பணி செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் என்ற ஒரு வாரியத்தின் மூலமாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தேர்வு எழுதி முறையாக தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்கள் 2 வருடங்களில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று நியமன ஆணை வழங்கப்பட்டது. ஆனால் அந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்படாது. திமுக அரசு நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி வழங்கியது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நேர்மாறாக இன்றைக்கு புதிய பணியிடங்கள் எதுவுமே உருவாக்காமல் இருக்கக்கூடிய பணியிடங்களில் ரிட்டையர்ட் போஸ்டாக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த அரசாணைகள் மூலமாக ஒரு சொல்ப எண்ணிக்கையில் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்திருக்கிறார்கள். எங்களில் பல பேர் இன்றைக்கு 8000 செவிலியர்களுக்கு மேலே பணி நிரந்தரம் பெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உண்மைக்கு மாறான தகவல்களை இன்றைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். பணியிடங்களை இல்லை என்று சொல்லுகிறார். தேர்தல் வாக்குறுதி ஒரு புறம் இருக்க, அதை நிறைவேற்றாமல் அடுத்த தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பணிக்குழு, அதாவது வாக்குறுதி குழு அமைக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சமவெளிக்கு சம ஊதியம் தொகுப்புதிய செவிலியர்களுக்கு, அதாவது நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்று ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதையும் இந்த சமயத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது இந்த அரசாங்கம் கண்டிப்பாக செவிலியர்களை ஏமாற்றிவிட்டது என்பது தெரிய வருகிறது. ஆகவே எங்களுடைய போராட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். இந்த சமயத்தில் எங்களுடைய போராட்டம் தீவிரப்படுத்துவதென திட்டமிட்டு தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம். சரி, இப்போ ஒப்பந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம பணி வாங்கிட்டு வரான்னு சொல்கிறாங்க. இப்போ இதனால் என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுது? மருத்துவமனைகளுக்கு எந்தெந்த பயனாளிகளுக்கு பொறுத்தவரை எந்த பிரச்சனை ஏற்படும் நினைக்கிறீங்க? ஒப்பந்த முறை என்பது, அதாவது ஒரு மருத்துவமனை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அரசின் கைவசம் இருக்க வேண்டும். அது நிரந்தர தன்மையுடையதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அந்த பணியிடங்கள் எல்லாம் ஒப்பந்த முறையை நோக்கி போகிற போது, இனி ஒரு காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் மருத்துவமனைகள் எல்லாம் தனியார் மையத்துக்கு போய்விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. இன்றைக்கு கூட எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இன்சூரன்ஸ் என்ற ஸ்கீம் மூலமாக அரசு தன்னுடைய பொறுப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டு மருத்துவம் வழங்குவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டு விட்டது. அதே போல் தொடர்ச்சியாக மருத்துவமனைகள் அப்படி மாறுகிற போது அது தனியார் மையத்தை நோக்கி சென்றுவிடும். அனைவருக்கும் இந்த சுகாதாரம் என்பது கிடைக்குமா என்ற சந்தேகம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதே போல மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி சார். குறிப்பாக போராட்டக்காரர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால், ஒப்பந்த அடிப்படையில் பணிகளை வழங்கக்கூடாது, நிரந்தர அடிப்படையில் தான் பணிகளை வழங்க வேண்டும் எனும், உடனடியாக காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகள் வைத்து தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாக போராட்டக்காரர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். உடனடியாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கு அறிந்து இந்த தகவலை அறிந்து உடனடியாக இந்த பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் எனவும், மேலும் நிரந்தர பணிகளாக வழங்க வேண்டும் என இவருடைய கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி.